செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. மை டியர் கௌதம் மீடியா அண்ட் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வெல்கம். இந்த வீடியோ பண்ணால் உங்களுக்கு 9th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்க்க வரும். இதில் இருக்கிற முக்கால்வாசி கொஸ்டின் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸாக ரிப்பீட்டாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளே கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சேனலில் இனிமேல் எல்லா வீடியோஸும் வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு கோர்ட்லி அடுத்து செகண்ட் மிட்டம், அடுத்து ஆஃப் இயர்லி, தேர்ட் மிட்டம் அண்ட் ஆனுவல் எக்ஸாம் அண்ட் லைவ் ரிசல்ட் செக்கிங், உங்களுக்கு லீவ் அப்டேட்ஸ் எல்லா அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் நம்மளே கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலில் மட்டும் தான் வரப்போகுது. இனிமேல் கௌதம் மீடியாவில் எந்த ஒரு வீடியோ வராதுப்பா. ரொம்ப சேட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ ஓகே, இந்த சேனல் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண வைக்கணும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு ஒன் வேர்டு, ஓகேங்களா? செய்யுள், உரைநடை, இலக்கணம், கட்டுரை, கடிதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? பகுதி 1ல் பிரிவு ஆள பாருங்கள். 10 ஒன் வேர்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஒன் வேர்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு, ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு தான் நிறைய பேருக்கு மார்க் போகும். அண்ட் கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் இல்லையா? ஸோ அடிப்பிராமல் எழுதுக அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ, எழுதுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன் வேர்டு அப்படியே பாருங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு இந்த ஒன் மார்க்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த ஒன்னோட ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட்டை பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே ஒன் மார்க் நல்லா தரவாக பாருங்கப்பா. ஸோ இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆனால் உங்களுக்கு அதில் தான் சென்ட் பண்ணப்படும். ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த நீங்கள் 10th வேறு போகிறீங்க, 10th 11th 12th. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு 8000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் தான். ஸோ யார் நம்ம நம்பர்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஒன் வேர்டு பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிரிவி ஆளை பாருங்கள். உங்களுக்கு ஒன் வேர்டு கொஸ்டின் தான் இதுவும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு பொறுத்துக்க மாதிரி தான். மேலேயே ஆப்ஷன் கொடுத்துருங்க, அது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி எழுதினா போதும். 1 மார்க் மாதிரி தான். ஓகேவா? இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 10th. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷம் அப்படியே படபடன்னு போயிடும். ஒரு ஸ்கூல்ஸில் இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10th பப்ளிக்கு 9th பர்சன்ட் எடுக்காமல் 10th எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஸ்கூலில். அப்போல்லாம் யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், எங்கள் ஸ்கூலில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு அப்படி எடுக்கிறாங்கன்னு. ஸோ 11, 12, 13, 14, 15 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், பகுதி 2ல் பாருங்கள். 16, 17, 18, 19, 20, 21 உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 6 கொடுத்து அதில் 5 எழுதுனா போதும். ஒன்று நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? கலைச்சொற்கெல்லாம் ரொம்ப ஈஸி. லிட்ரேச்சர்னால் என்ன? வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா தண்ணி சேகரிப்பு. இது லிட்ரேச்சர்னா கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேது, எனக்கு தெரியும். பட் கரெக்டாக இப்போ ஞாபகம் வர மாட்டேது. ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படி கரெக்டாக பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இது மட்டும் ஒன்று மட்டும் கிடையாதுப்பா இந்த கொஸ்டின் பேப்பர். இன்னும் 2-3 செட் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த 4 கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதே ஃபுல்லாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த பகுதி 3 பாருங்கள். பிரிவா பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின் 22, 23, 24, 25, 26 பார்த்துட்டிங்களா? 22, 23, 24, 25, 26 ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பிரிவு ஆ பாருங்கள். உங்களுக்கு 27ல் தித்திக்கும் என தொடங்கும் தமிழ் தூது பாடல் எழுத சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீ என்ற அமையா யாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது, அதை எழுத சொல்கிறாங்க. 2ல் ஏதோ ஒன்று மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? புறநானூறு பாடல் அண்ட் தமிழ் தூது பாடல் 2ல் ஏதோ ஒன்று எழுதுனா போதும். அடிப்பெறாமல் எழுதணும். அந்த ஆத்திர பேரை முக்கியமாக எழுதணும். ஓகேவா? ஸோ கடைசி பாட்டை உங்களுக்கு பகுதி 4ல் பிரிவால் உங்களுக்கு தண்ணீர் கதையை கரும்பொருள் குன்றமால் சுருக்கி எழுதுக. உங்கள் கதை தான். ஓகேங்களா? இப்போ 2 கதை இருக்குது. இந்த 2 கதையில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை நல்லா தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ 28ல் ஏதோ ஒன்று எழுதுங்க. ஓகே, ஒன்று மேலே கதை எழுதுங்க, இல்லை கீழே கதை எழுதுங்க. ஓகேவா? கீழே கதை பேர்னா 2வது பாருங்கள். உங்கள் நண்பன் பிறந்தநாள் பரிசாக. ஸோ உங்கள் நண்பனை பற்றி எழுதுறதா நினைக்கிறேன். கடிதமே ரொம்ப சிம்பிள் தான், அதை கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நான் சொன்ன கவனம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருப்பீங்க இப்போயாச்சும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆளில் கிளிக் பண்ண வந்தாங்கப்பா. நீங்கள் பெல் ஐக்கன் ஆளில் கிளிக் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அப்படியே கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் டெலகிராமில். ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே படிங்க. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.